நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாட்? வாய்தா வரதராஜனுக்கு நடமாடும் நீதிமன்றத்தில் ஜட்ஜு போஸ்டா? நேவா என் கூட அவுட் சைடில் சும்மா அந்த வேலி ஓரமாக நடமாடின்னு இருந்தா அவளுக்கெல்லாம் போஸ்டா? டேம் இட் கண்ணா! என்ன காலுக்கு தானே படுத்துக்கிறேன், எது கலாய்க்கிற? பேப்பரை பாத்தியாடா? பார்த்தேன். வாய்தா வரதராஜனுக்கு ஜட்ஜு போஸ்டா. என்கிட்ட ஜூனியரா இருந்தவன் என்னோட கம்மி மார்க்கு, அவனுக்கெல்லாம் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. நேக்கு ஒரு கேஸும் கிடைக்கலையே. எப்படி கொடுப்பாங்க? தொரசாம் பிரிட்ஜ், பேசன் பிரிட்ஜ், சிலுக்குனூர் பேட்டை, அங்க நிக்கிற கேஸ் எல்லாம் உசார் பண்ணி மாட்டிக்கிற. நான் தான் உன்னை பெயில்ல கூட்டின்னு வரேன். உனக்கு யார் கேஸ் கொடுப்பாங்க? அப்போ பேப்பர்ல போட்டிருக்கலாம் பொய்யுங்கிறியா? பொய் கடை உண்மை. 5 வருஷத்துக்கு முன்னால பேப்பர் எடுத்து வச்சுக்கின்னு இன்னைக்கு சீக்கிரம் எழுந்தன்றதுக்காக அதை பார்த்துட்டு கலாய்க்கிறிய. நீ எல்லாம் மனுஷனாயா? சரி அதை விடு. நேத்துக்கு 1 மணி நேரம் கோர்ட்ல நான் வாதாடி இருந்தேனே, அதை பத்தி வெளியில என்ன பேசிக்கிறா? ஆரி துப்புறானுங்க. டென்னிஸ் கோர்ட்ல போய் சம்பந்தமே இல்லாம வாதாடிக்கிற. ஆடுறவனுங்க ஆட்டெல்லாம் கெட்டு போச்சுன்னு பேட்டாலே பின்னி இருப்பானுங்க. எங்க பெரிய பண்ற ஒரே காரணத்துக்காக உங்களை சும்மா விட்டாங்க தெரியுமா? கண்ணா, இந்த மோகன்தாஸ் வழக்கை பத்தி என்ன நினைக்கிற? எந்த வழக்கா இருந்தாலும் உனக்கு சூட் கேஸ் தான் முக்கியம்னு எனக்கு தெரியும். இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதை முன்னாடியே உஷார் பண்ணிட்டா. அதுக்கு பயந்துருந்தா அவன் கேஸை எடுத்துக்கிறேன். கோர்ட்ல நேக்கு கொஞ்சம் கை காலெல்லாம் உதறும். இங்கே ஒரு ரிஹர்சல் பாத்துருமா? பாத்துருமே. ஆரம்பிச்சுட்டானுங்கப்பா. வேலைக்கு ஆகாத மொக்க கேஸை நம்ம 2 பேரை வச்சு வாதாட போறானுங்க. அட சும்மா இல்லையா, நம்ம என்ன வேலை செஞ்சா சம்பாதிக்கிறோம்? இந்த மாதிரி சீன் போட்டு தானே சம்பாதிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டேய் நீலகண்டம், சொல்லுங்கய்யா. நீலகண்டம், நீ தான் பால் பாக்கெட்டை பறி கொடுத்த பரவசம். ஐ மீன் அந்த சாட்சி. பயமா இருக்குது ஐயா. ஏன்னா இந்த மூஞ்ச பார்த்தா தூக்கு கயிறு மாதிரியே தெரியுது. விடுவா, கவலைப்படாதடா, நான் இருக்கேன் இல்லையா? எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன். விச்சோ, நீ தான் ஜட்ஜு. வேண்டாங்க, உங்களுக்கே அது கிடைக்கல. விடுவா, நோக்காது கிடைக்கட்டும்டா. போய் அப்படி ஓரமா உட்காரு. நான் பேச சொல்றச்ச பேசு. கண்ணா, நீ தான் பப்ளிக் ப்ராசிக்யூட். சரிப்பா. டக்கு டக்குன்னு ஸ்லிப் ஆயிடுத்துடா. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொன்னேன். என்னோட பரம எதிரி. சரிப்பா, நான் உங்க பரம எதிரியா? ப்ளீஸ். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. இதே பேச்சுக்கு தான் நாளைக்கு சொத்துல பங்கு இல்லைன்னு. ஓ, நீ அதை சொல்றியா? நேக்கு தான் நிறைய கடன் இருக்க. உன்னை பங்கு போடாம விடுவேனா? பரமசிவம், நீ சொல்டா. அதாவது ஐயா, நான் சொல்றதெல்லாம் டகுல் இல்ல, எல்லாம் ஒரிஜினல் விஷயம். அன்னைக்கு ஆகஸ்ட் 15 கொடியரசு தினம். நான் முட்டாய் வாங்கலான்னு முதல் வரிசையில போய் நின்றுட்டு இருந்தேன். ஏய், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அட 2த்துக்கும் முட்டாய் தானப்பா தரானுங்க. அதுக்காக உனக்கு கார சேவை கொடுக்க முடியும்? கொடுக்கலாம்ல. ஏன் 2த்துக்கும் முட்டாய் கொடுத்து குழப்புறானுங்க? ஒரே குழப்பமா இருக்குப்பா. நீ குழம்பாதடா, மேட்டர் சொல்லு. ஐயா, அன்னைக்கு நாங்க எல்லாம் முட்டாய் வாங்க போனோம். ஆனா எங்க வீட்டு மாடு மட்டும் முட்டாய் வாங்க வரல. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஏன் பெரியப்பா, மாடு முட்டாய் வாங்க வரலன்னு ஒரு பெரிய மேட்டர், இதை நோட் பண்ண சொல்றீங்களா? ஓ, நான் எல்லா மேட்டரையும் நோட் பண்ண சொல்லுவேன். யூ ப்ரொசீட். ஐயா, அன்னைக்கு முட்டாய் வாங்கலாம் நான் கிளம்பி போகும்போது மோகன்தாஸ் சொம்போடு எங்க வீட்டுக்குள்ள வந்தான். எங்கடா முட்டாய் கிடைக்காம போயிடுன்ற அலைச்சல்ல அவனை கண்டுக்காம போயிட்டேன். போயிட்டு வந்து பார்த்தா எங்க வீட்டு மாட்டோட அடிமடியிலே கைய வச்சுட்டா அந்த மோகன்தாஸ். மோகன்தாஸ் பாலை கறக்கும் பொழுது நீ பக்கத்துல இருந்து பாத்தியா? ஏய், நான் தான் உங்க கூட கத்திரியா குழம்பு வச்சிருந்தேன். நான் எங்க பார்த்தேன்? ஐயோ, நான் நீதிபதின்ற முறையில கேட்கிறேன். ஓ, அப்படி கேக்குறியா? ஆமா, அன்னைக்கு சரியா மணி 3 டங் டங் 3 அடிச்சது. அப்போ மோகன்தாஸ் பெரிய சொம்பு எடுத்துட்டு வந்து எங்க வீட்டு மாட்டோட மடியாண்ட முட்டி போட்டு உட்காந்துட்டு இருந்தான். ஐயா, இன்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பெரியப்பா, எதுக்கு இப்ப இன்ஜெக்ஷன் போடுறீங்க? டக்கு டக்குன்னு ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரர் மோகன்தாஸ். பெரியப்பா, அவர் கம்யூனிஸ்ட், நீங்க காங்கிரஸ், எப்படி ஒரே கட்சியா முடியும்? Damn it, shut up. மோகன்தாஸ் சொம்போட மாட்டு மடிக்கிட்ட உட்கார்ந்தது உண்மை. ஆனா மாட்டோட பாலை திடுறதுக்காக இல்ல, அதோட கோமியத்தை பிடிச்சு அவன் ஆத்துல தெளிக்கலாம்னு இருந்தான். அதுதான் உண்மை. அது என்ன பெனா இல்ல வீடு ஃபுல்லா தெளிக்கிறதுக்கு? குறுக்க குறுக்க பேசாத. அப்புறம் ஏன் இதை குறுக்கு விசாரணைன்னு சொல்றாங்க? யோ, அது வேறயா? இது கிறுக்கு விசாரணை. இந்த பரமசிவம் இல்ல, கைலாயத்தில் இருக்கிற அந்த பரமசிவனே வந்தாலும் அந்த மாட்டுல பால் கறக்க முடியாது. ஏன்? ஏன்னா அது காலமாடு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அந்த மாட்டோட ஒரிஜினல் பேர் லட்சுமி. இந்தாங்க டேட் ஆஃப் பர்த். நேவர். அதோட பேர் லட்சுமி அல்ல, முழு பேர் லட்சுமி நாராயணன். கால்நடை மருத்துவரால் கான்பிடன்டாக வாங்கப்பட்ட கன்றாவி சர்டிபிகேட் இதோ. இருதரப்பு வாதங்களையும் விசாரித்ததின் அடிப்படையில் மோகன்தாஸ் பரமசிவத்தின் மாட்டின் பாலை கறக்கவில்லை என்பது ஊர்ஜிதமாகிறது. ஹலோ, வக்கீல் ரவிகாந்த் இருக்காரா? யோ, ஒரு செத்து 5 வருஷம் ஆகுது, வெய்யா போன. ஹலோ, வக்கீல் ரவிகாந்த் இருக்காரா? யோ, செத்து போயிட்டான்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டு வெய்யா. ஹலோ, வக்கீல் ரவிகாந்த் இருக்காரா? யோ, அவர் செத்து 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல,
திரும்ப திரும்ப ஏன் கேக்குற? அவர் செத்து போயிட்டாருன்றதை கேட்கறதுக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுதான் திருப்பி திருப்பி போனை போட்டேன். என் மேல கேஸே இல்லாம ஃபீஸ் வாங்கினால அவன், அதுக்கு தான். அடப்பாவி. சரி வை 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 வை. பெரியப்பா செத்துட்டாருன்னு ஒரு நியூஸை கொடுத்த உடனும் நம்ம மட்டும் இல்ல, ஊரே தீபாவளி மாதிரி கொண்டாடுறானுங்க. கோர்ட்டுக்கு போகாமையே அந்த ஆள் அவ்வளோ பேர் வாங்கி வச்சிருக்காருப்பா. கண்ணா என்னடா சோகமா இருக்க? பெரியப்பா நீங்க பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கா? எதை சொல்ற? ஓ, நேத்து கோர்ட்ல பசுமாட காலமாடுன்னு சொல்லி வாதாடி ஜெயிச்சேனே, அதை சொல்றியா? பெரியப்பா நான் அதை சொல்ல, முந்தா நாள் நான் வாங்கி வச்ச சரக்க பாதி அடிச்சுட்டு தண்ணி ஊத்தி வச்சிருக்கீங்களே, அதை சாப்பிட்டு நான் போதை இல்லாம அலைஞ்சேன் தெரியுமா? 1000 தான் இருந்தாலும் நீங்க பெத்த புள்ள நான் இல்ல வளர்ப்பு புள்ள, அதுக்காக தானே இப்படி பண்ணீங்க. கண்ணா என்ன கேள்வி கேட்டேன்? உனக்கு ஞாபகம் இருக்கா? 5 வயசு இருக்கும் அப்ப நீ குழந்தை. நான் எங்க போனாலும் என் கூடவே வருவேன். கடை கூட்டு போய் என்ன வேணும்னு கேட்டா நீ கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லுவேன். என்ன கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டா ஒயின் ஷாப்பை காமிச்சு பிராண்டி வேணும்னு சொல்லுவேன். சரி குழந்தை ஆசையா கேக்குதேன்னு பிராண்டி வாங்கி கூல்ட்ரிங்க்ஸோட கலந்து கொடுத்தா வேண்டாம் ராவா குடு அப்படின்னு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு என் நெஞ்சிலேயே வாந்தி எடுப்பேன். அப்போ கூட உன் மேல எனக்கு கோவம் வராது. ₹1 வாட்டர் பாக்கெட் வாங்கி நானே கிளீன் பண்ணிட்டு உன் கழுத்து மட்டல 2 தட்டு ஆசையா தட்டுவேன். நீ அப்படியே மயங்கி என் மடியில விழுந்துருவேன். அப்படிப்பட்ட பெரியப்பாவை பார்த்து இந்த கேள்வி கேட்டுட்டியே. அட நாசமா போனவனே, இவ்வளவு லென்த்தியா டயலாக் பேசினா நெஞ்சு வலி வராம என்ன பண்ணும்? பாதி எனக்கு கொடுத்திருந்தா நான் பேசியிருக்க மாட்டேன். பாருடா உன் பெரியப்பா எவ்வளவு மனசு ஒடிஞ்சிருக்கார். அவரை போய் ராஸ்கல் செல்லம்மா, இப்ப கூட பார் உன்னை அடிக்க விடாம கையை பிடிச்சிட்டு இருக்கார். நோ, அவன் வாங்கி வச்ச இந்த கோட்டரை குடிச்சுட்டு அதுல யார் தண்ணி ஊத்தி வச்சா? Who is the black sheep? வாய ஊது. ஆமா அவங்க மகுடி ஊத்துட்டோம், நீங்க பாம்பா அடுங்க. பெரியப்பா இது வரைக்கும் நீங்க தான் ஒரு குடிகாரன் நினைச்சேன், ஆனா பெரியம்மா ஒரு குடிகாரன் இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்டுல இருக்கிறத விட நான் ஒரு ஒயின் ஷாப்ல இருக்கிறதே மேலு. நான் வர செல்லம்மா போயிட்டானா? ஆத்த விட்டே போயிட்டானா? யோ அவன விட்டலாச்சாரியர் படத்துல வராம டக்குன்னு மறைஞ்சு போறான். உன் கண்ணெதிர தான் போயிட்டே இருக்கான். தெரியாத மாதிரி கேக்குற? கேட்கணும்டி. இந்த நேரத்துல கேட்டாதான் சிச்சுவேஷன் பாட்டு போட முடியும். குரங்குக்கு வால் முளைச்சுடுத்து, அதான் மரத்துக்கு மரம் தாவி போயிட்டே இருக்கு. பாலூட்டி வளர்த்த கிளி, பழங்கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி, நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா எந்த செல்லம்மா. ஆண்டவன் சோதனையோ யார் கொடுத்த போதனையோ, பட்டம் மட்டும் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பார்க்குதடி செல்லம்மா எந்தன் செல்லம்மா, செல்லம்மா எந்தன் செல்லம்மா. 1 2 3 4 எத்தனிடபா இது once more கேட்டு லொல்லு சபா லொல்லு சபா.